வேற வழி இல்ல. இவங்களால் சுயமாக ஆட்சி அமைக்க முடியாது, சுயமாக மக்கள் வாக்கை பெற முடியாது, 2% மேல தாண்ட முடியாது. காங்கிரஸ்க்கு தெளிவா தெரியும், திமுகவை அண்டித்தான் வாழ வேண்டும், தெளிவா தெரிஞ்சவங்க தான். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 5% இருந்து இன்னைக்கு 11% தனித்து வாங்கி இருக்கிறோம். பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து நாங்கள் 18% பெற்றிருக்கிறோம். அப்புறம் ஓட் பர்சன்டேஜை பத்தி சொன்னார். காங்கிரஸ் தனித்து நின்று நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் 2014 தமிழ்நாடு முழுவதும் தனித்து நின்று அவர்கள் பெற்ற வாக்குகள் 4.4 விழுக்காடு. இவங்க 2016 அதே மாதிரி இவங்க தனித்து போட்டிட்டு 187 தொகுதியில் போட்டிட்டு இவங்க வாங்கியது வெறும் 2.90. ஸோ பாஜகவுடைய வாக்கு இன்றளவும் வெறும் அரௌண்ட் 2.5. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது கூட்டணி வைத்தே இவங்க திமுக கூட்டணி காங்கிரஸ், அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்துமே அவங்க 2.5 தாண்டலை. இவங்க 25 தொகுதியில் போட்டிட்டு 18 தொகுதியில் வெற்றி பெற்று அதே 4% மேலே வாங்கி நிரூபிச்சிட்டாங்க. மீண்டும் இவங்க 20 தொகுதியில் போட்டிட்டு 4 தான் வெற்றி பெற முடிஞ்சது. அகைன் திருப்பி அதே 2.something% நிற்கிறாங்க. சரி. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்த எந்த கட்சியும் இதுவரை ஆட்சியை பிடித்ததாக வரலாறு கிடையாது. 96 முதல் 2001 வரையிலான திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு மிகச்சிறப்பான பல திட்டங்களை கொடுத்த அரசு தான். ஆனால் 2001 ஆட்சிக்கு வர முடியாமல் போனது காரணம் பாஜக கூட்டணி. ஆமா, மறந்தே போச்சுடா. அது புரிஞ்சுதான் மேடம் ஜெயலலிதா அவங்க இவங்களோட ஒட்டு வேண்டாம் உற வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைத்தார். என்னாச்சு பார்த்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சது. என்னாச்சு பார்த்தோம். இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்த கட்சிகளுடைய நிலைமை தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே பார்த்தோம். நாகராஜ் சொல்றாரு. ஐயா பேசுகின்ற பொழுது ஜி.கே. நாகராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், பாஜக சொல்ல போனா நாங்க போன முறையே சொன்னோம், கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சு காத்திருக்கிறோம் கூட்டணிக்காக, வாருங்கள். ஏன் சொன்னோம்? நாட்டின் நன்மைக்காக. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். தனி குடும்பத்திற்காக அல்ல, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல, பேரனை மகனை மந்திரியாக்குவதற்காக அல்ல. வாரிசு அரசியலை பத்தி பேசினார். வாரிசு அரசியலை பற்றி அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்தி, மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்து பாஜகவிற்கு தான் இருப்பதிலேயே அதிகமான வாரிசுகள். 387 வாரிசுகள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும். காங்கிரஸுக்கு 285. இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு தெலுங்கு தேசத்துக்கு 51 பேர், திமுக 30 பேர் இருக்கிறாங்க. அதனால வாரிசுலையும் இவங்க தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு வாரிசு அரசியல் வர்றது அவங்களுடைய விருப்பம். ஆனா ஒரு குடும்பமே இவருதான் எம்எல்ஏ, இவருதான் எம்பி, இவருதான் முதலமைச்சர், மகன் தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு நிர்ணயிக்கிறது அதுதான் குடும்ப அரசியல். வாரிசு அரசியல் குடும்ப அரசியல். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் வந்திருப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? தேமுதிகவில் நடப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? தமாகவில் ஜி.கே. வாசன் வந்திருப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? ஐயா சொல்லுங்க. முதல்ல டிடி அவர்கள் சொன்ன கருத்து, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் நேரடியாகவே சென்று வைகோ அவர்களை சந்தித்தார்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார்கள். சோ ஒரு தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் களத்தில் நாம் அதையெல்லாம் பார்க்க கூடாது. அது அநேகமா டிடி அவர்கள் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா மேடத்தை பத்தி எல்லாம் பேசிட்ட பொழுது சொன்னாரு, இங்கே திமுக வராமல் இருப்பதற்கு இவர் டிடி தினகரன் அதைத்தான் எடுத்துக்கணும்னு சொன்னாலே. அதுக்காக நான் சொல்றேன், அவர் ஒருவேளை திடீர்னு இப்போ திருப்பி ஜெயலலிதா வழிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா கெடுசக்தி பாஜக, பாசிச சக்தி பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த வழியில திருப்பி வரலான்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். அதாவது ஐயா ஆர்.வி. உதயகுமார் பேசுனதுல என்ன குறைய நீங்க எந்த டிக்ஷனரியில கண்டுபிடிச்சீங்க? அதோடைய உள்ளர்த்தத்தை உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல. நியூஸ் தொலைக்காட்சியை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சகோதரர் கூட கேட்டாரு, நீங்க ஆர்.வி. உதயகுமார் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு, நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றது வேற. அது வரைக்கும் நான் முரண்படல. சரி, ஒற்றை எதிரி பாஜக, அதன் அடிப்படையில் நாம் எல்லாரும் ஒரு அணியில் இணைவோம்னு திமுக கூப்பிடுது. ஒற்றை எதிரி திமுக, அதன் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒரு அணியில் தருவோம்னு அதிமுக கூப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, திருப்பி அழுத்தமா சொல்றீங்க கூட்டணிக்கு வந்துருங்க, இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்துரும், உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, நீங்க இல்லைன்னா தோத்துருவோங்கிறதான சார் அதோட ஸ்டேட்மெண்ட். வெளிப்படையா பச்சையா ஒத்துக்கிட்டீங்களே. எந்த அரசியல் கட்சி இப்படி சொல்லுமா? நீ ஒண்ணும் பயப்படாத, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துற. அப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. விஜய் இல்லை என்றால்
தாவேகா இல்லை என்றால் அஇஅதிமுகவால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றும் அஇஅதிமுகவினருக்கு வந்திருக்கிறது. அடேங்கப்பா, அப்படி போடு சபாசன். ஐயோ பாவம். ஒரு வலிமையான யாரையும் கூவி கூவி வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு எப்பொழுதுமே கிடையாது. அதுதான் ஐயா செல்லூர் ராஜு சொல்றார். கூட்டணிக்காக யாரையும் தேடி அலையவில்லை என்று திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லுவாரே என்று சொன்னால் அதற்கு நாம் திருப்பியும் அவருக்கு எந்த வீடியோவை தான் போட்டு காட்டணும் அப்படின்னா, அஇஅதிமுக டிஷர்ட் போட்டு தாவேகா கொடிய ஒரு இளைஞர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் ஆக்கினார். அது கொடியை தான் ஆட்டினார். உடனே இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? கொடி பறந்து விட்டது, மிகுந்த உற்சாகமாயிட்டார். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். ஐயா எடப்பாடியார் புரட்சி தமிழருடைய அரசியல் அந்த நுணுக்கங்கள் தாவேகாவுடைய தொண்டர்களை கவர்ந்து அந்த கொடி அசைப்பதோ ஆட்டுவதோ, இந்த இரண்டு காரணமும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் சிக்னல் தான் அப்படிங்கிறத அண்ணன் செந்தில் அவர்களுக்கு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. அந்த அரசியல் கூட்டணிகள் போராட்டக் களங்களில் உருவான அரசியல் கூட்டணிகள் உண்டு, பெரும் சிக்கல்களை மையப்படுத்தி உருவான அரசியல் கூட்டணிகள் உண்டு. ஆனால் இந்தியாவில் முதன்முறையாக 41 பேர் மரணமடைந்ததை வைத்து ஒரு கூட்டணியை கட்டி எழுப்புவதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரே என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவலம், எவ்வளவு பெரிய துயரம். ஆர்பி உதயகுமார் கிட்டத்தட்ட மிரட்டுறாரு விஜய, பார்த்துக்குங்க, நீங்கள் அவங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க, நீங்கள் மட்டும் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலைன்னா திருப்பி திமுக ஜெயிக்கிறோம். திருப்பி திமுக ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா எங்களோட என்ன செய்யணும்? நீங்கள் கூட்டணிக்கு வரணும். விஜயனுடைய வாக்கு சதவீதம் என்ன நம்ம யாருக்கும் தெரியாது. அஇஅதிமுகவை விமர்சிக்கக்கூடிய ஒருவரை அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் கூப்பிடுறீங்க. ஆனால் நீங்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சியை தொடர்வதற்கு காரணமாக இருந்த திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரோடு உங்களுக்கு சமாதானமாக போவதில் சிக்கல் இருக்கு. டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்குது. ஐயா ஓபிஎஸ் சேர்த்துக்கிறத சிக்கல் இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இவங்க தான் எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தீவிர விசுவாசிகளை சேர்த்துக் கொள்றதுல இவ்வளவு சிக்கல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகாவை கூவி கூவி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? உங்களை நம்பி வராதுவீங்க, அவருக்கு அது என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கூவத்தூர்ல இவர்தான் முதலமைச்சர் என்று தோளை தட்டி வாழ்த்தி ஆசீர்வதித்த திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரை யாருன்னு கேட்டார். அதிமுகவுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். இந்த டிடிவி தினகரனை அவருக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னார். 4 ஆண்டு கால ஆட்சியை இவர் நடத்துவதற்கு காரணமாக இருந்த ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள், அந்த ஓபிஎஸ் நீங்க யாருன்னு கேட்டார். அப்போ உங்க 4 ஆண்டு கால ஆட்சி நிறைவுறுவதற்கு காரணமாக இருந்தவர்களே நீங்க இந்த பாடு படுத்திட்டீங்களே. விஜய் நீங்க நாளைக்கு உங்க கூட விஜய் வந்தாருன்னா நீங்க என்ன பாடுபடுத்துவீங்க? விஜய் இந்த காட்சி விஜய் கண்ணு முன்னாடி எதெல்லாம் வரும்? சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், கேசிபி சார் எல்லாரும் விஜய் கண்ணு முன்னாடி வந்து போவாங்களா இல்லையா? இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் புதுமையான ஒரு பிரச்சாரத்தை திரு விஜய் அவர்கள் ஒருவேளை எடுக்கக்கூடும். வாக்காளர்களை தேடித்தான் இதுவரைக்கும் தலைவர்கள் போய் உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு தாருங்கள் கேட்டிருக்காங்க. முதல் முறையாக விஜய் ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம், வாக்காளர்கள் எல்லோரும் பனையூருக்கு வந்து என்னைய பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா பொதுவா நம்ம ஊர்ல ஒரு இலை விழுந்துச்சுன்னா சார், துயரத்தில் இருக்கவனை தேடி போய் நம்ம என்ன செய்வோம்? கலங்காதப்பா, ஆறுதலா இரு, உங்க கூட நாங்க இருப்போம்னு சொல்லுவோம். போறதுக்கான பயண திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் இல்ல சார், எல்லாமே தகவல் தான் சார். விஜய் சோகமாக இருக்கிறார் தகவல், விஜய் ஏங்கி எழுதார் தகவல், விஜய் கரூருக்கு போகலாம் தகவல், விஜய் இப்ப கடைசியா வந்து தகவல் சொல்லிடுறேன் சார், பயண திட்டத்தில் மாற்றம், அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இங்க வந்து ஆறுதல் பெற்று செல்வதாக தகவல் சார். அது தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்களே தாவேகா, அது தாவேகாங்கிறத தகவல் வெற்றி கழகம்னு மாத்திக்கலாம்.